ஹாய் கைஸ், வெல்கம் டு எஜுகேஷ்னல் மெத் சேனல். நம்ம இப்போ தனி வட்டி சீரீஸ் தானே பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 2 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணோம், ஆர்டினரியாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது, PNR/100. அதில் இருக்க எல்லாமே P கொடுத்துருப்பாங்க, N கொடுத்துருப்பாங்க, R கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு மெத்தட் இருந்திருக்கும். செகண்ட் மெத்தட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி, ஏதாவது 2 கொடுத்துருவாங்க. அசல் வட்டி வீதம் கொடுத்துட்டாங்கன்னா காலம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை காலமும் வட்டி வீதமும் கொடுத்துட்டாங்கன்னா அசல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், தனி வட்டி கொடுத்துட்டு. இந்த மாதிரி சம்ஸ் பார்த்தோம். இப்போ தேர்ட் மெத்தட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெவ்வேறு காலங்களில் வட்டி கணக்கீடும் முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெவ்வேறு காலங்கள்னால் என்னென்னா, டேஸ் கொடுத்துருப்பாங்க, மந்த் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இயரும் மந்த்தும் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படின்னா 1.5 வருஷம் 2.5 வருஷம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்த மெத்தடு. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ சம்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சீரீஸ் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? அந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இது ஒர்க்கிங் பீப்புள்ஸ், இப்போ உமன்ஸ் இருப்பாங்க, அவங்க ஃபுல்லாக டே அண்ட் நைட் ஃபுல்லாக பேபி கேர் இருக்கும், ஃபேமிலி கேரிங் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்குன்னு கிடைக்கிற டைமில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே மோட்டிவேஷன் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்கும். நம்மளோட சேனலை ஃபுல் வீடியோஸே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எதுவும் இதில் சேஞ்சஸ் இருக்கணும், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு ஸ்டடி பிளான் வேணும், இல்லை எனக்கு ஜிஎஸ் போடுங்க, மேக்ஸ் ஓகே, இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போடலாம். இப்போ சம்ஸ்குள்ளே போகலாங்களா? ராகுல் 7ஆம் தேதி 6வது மாதம் 2006 அன்று 4000 கடனாக பெற்றார். அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி வீதம் கணக்கிட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4000 ரூபாய் கடன் பெற்றிருக்காரு. அப்போ அசல் தெரியும். அசல் P = 4000, 4000 நம்மளுக்கு தெரியும். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், அடுத்து ஆர் தெரியும், வட்டி வீதம். வட்டி வீதம் ஆர் = 5% சொல்லிட்டாங்க. இப்போ இதில் நம்மளுக்கு எண்ணும் தெரியும், ஆண்டு தெரியும், எண்ணும் தெரியும். இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆனால் டேஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னா, இப்போ 6வது மாதம்னா நம்மளுக்கு என்ன மாதம், ஜூன் மாதம். ஜூன் மாதம் நம்மளுக்கு டோட்டலாக 30 நாள் இருக்கும். அப்போ அந்த 30 நாளில் 7ஆம் தேதி வாங்கியிருக்கார் பார்த்தீங்களா? அப்போ அந்த 7ஆம் தேதி வாங்கினதுலேருந்து அந்த 7ஆம் தேதியை மைனஸ் பண்ண போகிறோம். 7ஆம் தேதி மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 23 நாள் கிடைக்குமா? அதுக்கப்புறம் 6வது மாதத்தில் 23 நாள். 7வது மாதம் ஜூலையில் எத்தனை நாள் இருக்கும்? ஜூலை நம்மளுக்கு 31 டேஸ் இருக்கும், 31 நாள். இப்போ ஆகஸ்ட்டில் 19ஆம் தேதி திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த 19ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ 19. அப்போ இதை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 1 10, 10 10 3 13, மீதி 1, 5 1 6, 6 1 7. அப்போ நம்மளுக்கு எத்தனை நாட்களில் இருக்குது, 73 நாட்கள். இப்போ நம்மளுக்கு தனி வட்டிக்கு ஃபார்முலா என்னது, SI = PNR/100. இப்போ நம்மளுக்கு P தெரியும், P என்னது 4000 இன்ட்டு N நம்மளுக்கு என்ன தெரியும், நாட்களில் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாள். இங்கே எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, 73 நாள் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு எத்தனை சதவீதம், 5%. ஃபார்முலாவில் இருக்க 100 போட்டலாமா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 4 5 5, 7 5 35, மீதி 1 வந்துடுமா? இப்போ 3 5 15. இந்த 73 இந்த 73 கேன்சல் ஆயிருமா? அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா, SI 40. நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கிடச்சிருச்சு, 40ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் அவர் என்ன கேட்டிருக்காங்க, 5% வட்டி வீதம் கணக்கிட்டால் அவர் செலுத்திய தொகை
தொகையின் கையில் எவ்வளவு மொத்த தொகை. அதில் மொத்த தொகைனா நம்ம வாங்கின அசலும் இருக்கும் வட்டியும் இருக்கும். அப்போ அசலும் வட்டியும் சேர்த்து எவ்வளோ இருக்கும் தொகைனா ஏஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ ப்ளஸ் பி. அப்போ எஸ்ஐ நம்மளுக்கு என்னது 40 ப்ளஸ் பி என்னது 4000 ரூபாய். அப்போ நம்மளுக்கு மொத்த தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும் 4040 ரூபாய். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க டேஸில் கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதம் 7ஆம் தேதி வாங்குகிறாங்க, ஆகஸ்ட்டில் 19ஆம் தேதி திருப்பி கொடுத்துட்றாங்க. அந்த 4000க்கு வட்டியோடு சேர்த்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தான் நம்மளுக்கு கணக்கு. அதை நம்மளோட ஃபார்முலாவில் எத்தனை 73 நாள் கணக்கு வரும். 73 நாள் கழித்து கட்டியிருக்காங்க அமௌண்ட்டை. அப்போ நம்மளது என்னது எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் மொத்த தொகை தான் நம்ம கேட்டிருக்காங்க. மொத்த தொகை ஏஸ் ஈக்குவல் டு 4040ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம்ஸ் போகலாமா? அடுத்த சம் இதில் பாருங்கள். ரூபாய் 7500க்கு 8% ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்கும்போது நாட்களில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இது வந்து மாதங்களில் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோன்னா ரூபாய் 7500 அப்படின்றது அசல் பீஸ் ஈக்குவல் டு 7500. வட்டி வீதம் 6 என்ன கொடுத்துருக்காங்க 8% கொடுத்துருக்காங்க. ஆண்டு வருடம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வருடம்னா 12 மாதம். 6 மாதம்னா இதோட 6 சேர்த்தோன்னா 18 மாதங்கள். ஏன்னா மாதங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெண்டையுமே வருடங்களாக மாற்றணும், இல்லைன்னா மாதங்களாக மாற்றணும். இப்போ நம்ம வருடங்களாக மாற்ற முடியாது. அப்போ மாதங்களாக மாற்றும் போது 18 மாதங்கள் வரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 7500 இன்ட்டு என் என்னது 18 மாதங்கள். இப்போ ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களா, அந்த 12 மாதங்களை கீழே வகுத்தலில் போட்டுடணும். ஃபார்முலாவில் இருக்க 100. ஆர் என்னது 8%. இப்போ இதை கேன்சல் பண்ணலாங்களா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இது ரெண்டும் 3வது வாய்ப்பால் அடிக்கலாமா? 6 3 18, 4 3 12, 1 4 4, 2 4 8. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 12, 6 2 12. அப்போ 75ஐயும் 12ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 5 2 10, மீதி 1, 7 2 14, 14 1 15, 1 5 5, 1 7 7. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 900 ரூபாய் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளோ? தனி வட்டி எஸ்ஐஸ் ஈக்குவல் டு 900 ரூபாய். நம்மளுக்கு இதுதான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து தனி வட்டி தொகை தான் கேட்டிருக்காங்க, மொத்த தொகை கேட்கல. அப்போ நம்மளுக்கு என்னது தனி வட்டி வந்து எஸ்ஐஸ் ஈக்குவல் டு 900 ரூபாய். இப்போ அடுத்த மாடல் போகலாம். இப்போ இதில் மோஸ்ட்லி இதுலேருந்து தான் ரிப்பீட் ஆகும். இப்படி இயர்ஸ் கொடுப்பாங்க, நாட்கள் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா மாதங்கள் கொடுத்து அதை நம்ம மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. நம்ம அடுத்த மாடல் போகலாம். இப்போ பாருங்கள், அடுத்த மாடல் என்ன அப்படின்னா மொத்த தொகை கொடுக்கப்பட்டிருக்கு, அசல் வந்து கணக்கிடுறாங்க. மொத்த தொகைனா நம்மளுக்கு ஏ கொடுத்துட்றாங்க. ஏ கொடுத்ததுக்கப்புறம் அசல் கணக்கிடுறதுக்கான மாடல் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 மாறுகிறது எனில் அசல் காண்க. இப்போ நம்மளுக்கு வந்து மொத்த தொகை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஈஸியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + என்ஆர் பை 100 அப்படின்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை வந்து தெரியாது, அசல் நம்மளுக்கு தெரியாது, மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை ஏஸ் ஈக்குவல் டு 10,080. வட்டி வீதம் ஆர் ஈக்குவல் டு 8%. ஆண்டு என் ஈக்குவல் டு 5 ஆண்டுகள்னு கொடுத்துறாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஏஸ் ஈக்குவல் டு பி 1 + என்ஆர் டிவைடட் பை 100. இப்போ நம்மளுக்கு மொத்த தொகை தெரியுமா, அது என்னது 10,080. பி தான் நம்மளுக்கு வேணும், அதனால் அப்படியே வச்சுக்கலாம். 1 + என் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 5 இன்ட்டு வட்டி வீதமும் தெரியும் 8 டிவைடட் பை 100. இப்போ பாருங்கள், இது 10,080 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த பி அப்படியே வச்சுக்கணும்.
இப்போ 8 40 வருமா, 1 + 40/100. இப்போ இது என்ன பண்ணலாம், பி அப்படி இருக்கும். இந்த 100 இதோட பெருக்கும்போது என்ன ஆகும், 100 + 40/100ன்னு கிடைக்கும். இந்த 10,080 அப்படியே வரும். P = 140/100ன்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா இந்த 0 அடித்து கொடுத்துடலாம். I 2 10, 7 2 14. இப்போ நம்ம பியை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு இதை ஃபுல்லாக இங்கிட்டு கொண்டு போயிட்டோன்னா 10,080. இங்கே வகுத்தல் இருக்கிறது இங்கிட்டு வரும்போது பெருக்கல்ல மாறும். மேலே பெருக்கல்ல இருக்கிறது கீழே இங்கிட்டு வருமா, இந்த சைடு வரும்போது வகுத்தலில் மாறும். இப்போ பாருங்கள், 1 7 7, 1 7 7, மீதி 3, 4 7 28, மீதி 2, 4 7 28, 0. அப்போ 1440 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 0, 5 20, மீதி 2, 5 22, 22க்கு 2, மீதி 2, 1 5 5, 5 2 7. அப்போ நம்மளுக்கு அசல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 7,200 ரூபாய் கிடைக்கும். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளுக்கு மொத்த தொகை ஏ வந்து 10,080 கொடுத்துட்றாங்க. வட்டி வீதம் ஆர் வந்து 8% கொடுத்துட்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இத்தனை சம்முக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம், அது வந்து தனி வட்டி கேட்டிருந்தாங்க. PNR / 100ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, தனி வட்டியும் அதோட அசலும் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அதிலேருந்து நம்ம மீதி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன பயன்படுத்த சொன்னேன், A = P × 1 + NR/100. இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே தெரியும், A தெரியும், N தெரியும், R தெரியும். P தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா P = 7,200. இப்போ இதில் இன்னொரு மாடல் பார்ப்போம். அதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கேட்டது தான். நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கேட்ட சம்ஸ் தான் எடுத்து அதில் ஒவ்வொரு மெத்தடாக பிரித்து போட்டுட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம அடுத்த ஒரு சம் பார்த்துட்டு அடுத்த மாடல் போகலாம். அடுத்து பாருங்கள், ஓர் அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 ஆக உயர்ந்தது எனில் அசல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 10%ன்னு தெரியும், சரிங்களா. N வந்து என்னன்னு தெரியும், 5 ஆண்டுகள்னு தெரியும். ஏ மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,050. இப்போ நம்மளுக்கு ஏ தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு தெரியும், P1 + NR / 100. இப்போ நம்மளுக்கு ஏ என்ன தெரியும், 10,050 = P1 + N என்னது 5 × R என்னது 10 / 100. இப்போ 10,050 = P1 + 5 50 / 100. 10,050 = P × இந்த 100 இங்கே போச்சுன்னா 100 + 50 / 100. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10,050 P 150 / 100. இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 0 0 கேன்சல் ஆயிரும். 1 5 5, 3 5 15, 1 5 5, 2 10. அப்போ நம்ம பியை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு இங்கிட்டு கொண்டு வந்தோன்னா 10,050 இங்கே வகுத்தலில் இருக்கிறது இங்கே பெருக்கலாக மாறும். இந்த சைடு வரும்போது இங்கே 3. இப்போ கேன்சல் பண்ணலன்னா 1 3 3, 3 9, மீதி 1 இங்கே போயிடும். 3 9, மீதி 1 இங்கே போயிடும். 5 15, அப்புறம் 0. அப்போ இப்போ பாருங்கள், 3,350 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 0, 2 10க்கு 0, மீதி 1, 3 2 6 1 7, 3 2 6. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், P = 6,700 ரூபாய். இப்போ நம்மளுக்கு P தான் அசல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2 மாடல் பார்த்துருக்கோம். 2 மாடல் என்ன அப்படின்னா, ஒரு மாடல் இப்போ
மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டிருக்காங்க. அந்த மாடல் இப்போ பார்த்த மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் வந்து 1 வருடம், 2 வருடம், 3 வருடங்கள் அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கு பதிலாக நாட்கள் கொடுத்தா எப்படி பண்ணணும், மாதங்கள் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்ற மாடல் பார்த்தோம். இப்போ இந்த 2 மாடலும் ப்ரீவியஸாக கொடுத்த கொஷின்ஸ் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலிருந்து 2 சம் எடுத்து இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ண கொடுத்துருக்கேன். இது மாதிரி அடுத்த மாடல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து அதோட கண்டினியூஷன் தெரியும். இதோட முன்னாடி இருக்க சீரீஸ்லாம் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன். அதுவும் எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.